அதாவது படம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் அந்த என்ன சொல்ல ஃபஸ்ட்டு அந்த அந்த இம்ப்ரெஷன் இருக்குல்ல, அது வராது எப்போவுமே. நீங்கள் என்ன தான் பண்ணாலும், நீங்கள் ரீமேக் பண்ணலாம், இல்லை என்ன பண்ணாலும் சரி, அந்த வின்னர் படத்தில் இருக்கிற அந்த அந்த வடிவேல் வந்து கொண்டு வர முடியாது மறுபடியும். அவரே நடித்தாலும் கொண்டு வர முடியாது. நாய் சேகர் படம் இப்படிலாம் வந்தது இல்லையா? ஸோ இந்த படம்லாம் வந்து உங்களுக்கு கிளிக் ஆகலைல்ல, ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ காமெடி பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஒருவேளை வேறு யாராவது புதுசாக வரணும் வரலாம். இப்போ இருக்கிறவங்கள தான் இப்போ வந்து யோகி பாபு ஒரு காட்சி தான் வராரு இந்த படத்தில். ஒன்றுமே இல்லை, செந்திலும் கவுண்டமணியும் சேர்ந்தால் தான் காமெடி வந்து கிளிக் ஆகும்னு ஒரு காலகட்டம் இருந்தது. இது வந்து பெரிய அளவில் பேசப்பட்டது. உடனே இவங்க 2 பேரும் முடிவு பண்ணிக்கிட்டால் தனித்தனியாக காமெடி பண்ணாங்க. பல படங்கள் வந்து கவுண்டமணிக்கு கிளிக் ஆச்சு. தனியாக ஹீரோக்களோட சேர்ந்து பண்ண ஆரம்பித்தார். இன்னும் சொல்லப்போனால் ஹீரோக்களோட செட்டு போட்டார். அது கார்த்திகா இருக்கட்டும், சத்யராஜா இருக்கட்டும், பிரபுவாக இருக்கட்டும், இப்படி அவங்க போட்டார். படம் கிளிக் ஆச்சு. அதே செந்தில் வந்து பண்ண முடியும். ஃபைன் டைம்ஸ் யூனிவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம். 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 இப்போ வடிவேலு சாரும் சுந்தர்சி சாரும் தலைநகரம் இன்னர் அந்த படத்துக்கு அப்புறமா நிறைய படத்துல நடிக்கவே இல்லை இல்லையா? 2 பேத்துக்கான கருத்து வேறுபாடு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடிக்காம இருந்தாங்க. இப்போ கேங்கர்ஸ் அப்படின்ற படத்தின் மூலமா 2 பேருமே இணைகிறாங்க. ஸோ அந்த காமெடி காம்போ வந்து நமக்கு திருப்பி கிடைக்குமா? வடிவேல் வந்து பல கெட்டப் போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. நிறைய எதிர்பார்ப்பு அந்த படத்து மேல இருக்கு. அதாவது படம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் அந்த என்ன சொல்ல ஃபஸ்ட்டு அந்த அந்த இம்ப்ரெஷன் இருக்குல்ல, அது வராது எப்போவுமே. நீங்கள் என்ன தான் பண்ணாலும், நீங்கள் ரீமேக் பண்ணலாம், இல்லை என்ன பண்ணாலும் சரி, அந்த வின்னர் படத்தில் இருக்கிற அந்த அந்த வடிவேல் வந்து கொண்டு வர முடியாது மறுபடியும். அவரே நடித்தாலும் கொண்டு வர முடியாது. ஏன்னா அது வேற லெவல். அது இல்ல, அதுல பழைய வடிவேல் சார் என்னென்ன கெட்டப்லாம் போட்டிருக்காரோ அது எல்லாமே இந்த படத்துல போட்டிருக்காரு இல்லையா? அதான் என்னங்க கெட்டப் போட்டாலும் அது அந்த ஒரிஜினலாக முதல் தடவை அவங்க பண்ணுறது வராது, நிச்சயமாக வராது. அவர் வடிவேலே நடிச்சிருந்தாலும் கூட சொல்கிறேன், அது வந்து வாய்ப்பே கிடையாது. அந்த காட்சி அன்னைக்குள்ள சூழல் அந்த கிளிக் ஆகிடுச்சு. எல்லாமே சாதாரணம் கிடையாது. அந்த காமெடிலாம் மறுபடியெல்லாம் கொண்டு வரதெல்லாம் கஷ்டம். அப்படியே வடிவேலே நடித்தா கூட அது செட் ஆகாது. ஒன்ஸ் நீங்கள் வந்து ஃபீல்ட் அவுட்டும் ஆகிட்டிங்கனால திருப்பி மறுபடியும் அதை ரீமேக் பண்ணாலோ, இல்லை வேறு காமெடியே ஒர்க் அவுட் ஆகலைல்ல. எலின்னு ஒரு படம் வந்துச்சு, நாய் சேகர் படம் இப்படிலாம் வந்தது இல்லையா? ஸோ இந்த படம்லாம் வந்து உங்களுக்கு கிளிக் ஆகலைல்ல, ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ காமெடி பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஒருவேளை வேறு யாராவது புதுசாக வரணும் வரலாம். இப்போ இருக்கிறவங்கள தான் இப்போ வந்து யோகி பாபு ஒரு காட்சி தான் வராரு இந்த படத்தில். ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாக செக் பண்ணுறாரு. செக் பண்ணிவிட்டு வந்து நான் சரி கேட்டால் ஏகே வராரு வழி விடுங்கன்றார். அவ்வளோதான் வசனமே. அதுக்கே தேட்டரில் ஓன்னு சவுண்டு. அதுதான் புரியுதுங்களா? இதுதான் டைமிங்ன்றது. யோகி பாபு வந்து ஒரே ஒரு காட்சி தான் வராரு, ஒரு செகண்ட் நிமிஷங்களில் தான் அந்த சீனே. அது வந்து பார்த்தீங்கன்னா உடனே அஜித் அவரும் பேசுகிற மாதிரி. அவ்வளோதான். அஜித் வராரு வந்து ஏகே வராரு வழி விடுறா அப்படின்றாரு. அவ்வளோதான். அது அதனால் காமெடிலாம் வந்து அந்தந்த எனக்கு தெரிஞ்சிருக்கும் வடிவேல் வந்து ஃபீல்ட் அவுட்டு தான். மறுபடியும் வாய்ப்பெலாம் கம்பேக்லாம் கொடுக்க முடியாது. ஆல்ரெடி கம்பேக்லாம் கொடுத்து பார்த்துட்டார் அவர். இல்லை இருந்தாலும் சுந்தர்சி சாரோட இணையறதுனால காம்போ நல்லா பயங்கரமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சுந்தர்சியோட இணையதுனாலலாம் அப்படி சொல்ல முடியாதுமா. ஏற்கனவே அப்படி பார்த்தா கேட்டால் அப்படிலாம் சொல்லிட முடியாது. படம் வரட்டும், ஆனால் வந்து ஜெயிக்கட்டுமா யாருக்குன்னா இப்போ அதனால் ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த பழைய அந்த கேங் போயிடுச்சு அவர்கிட்ட. முதல்ல ஒன்று தெரிஞ்சுங்க, வடிவேலோட பலம் அவரை சுற்றி ஒரு கேங் இருந்துச்சு, காமெடியன்ஸ். அவங்க நிறைய பேர் இறந்துட்டாங்க, இன்றைக்கி இல்லை. நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன், வடிவேலுக்கு அகேன்ஸ்டாக பேசணும்னு நோக்கம் எனக்கு இல்லை. அவர் ஒரு டீம் வச்சுருந்தார். அந்த டீம் விட்டுட்டு வெளியே வந்து அவரால் வந்து காமெடி பண்ண முடியல. சிங்கிளாக பண்ணதெல்லாம் இருக்கும். சின்ன உதாரணம் சொல்கிறேன், செந்திலும் கவுண்டமணியும் சேர்ந்தால் தான் காமெடி வந்து கிளிக் ஆகும்னு ஒரு காலகட்டம் இருந்தது. இது வந்து பெரிய அளவில் பேசப்பட்டது. உடனே இவங்க 2 பேரும் முடிவு பண்ணிக்கிட்டால் தனித்தனியாக காமெடி பண்ணாங்க. பல படங்கள் வந்து கவுண்டமணிக்கு கிளிக் ஆச்சு. ஆமாம், இண்டிவிஜுவலாக பண்ண ஆரம்பித்தார் காமெடி. தனியாக ஹீரோக்களோட சேர்ந்து பண்ண ஆரம்பித்தார். இன்னும் சொல்லப்போனால் ஹீரோக்களோட செட்டு போட்டார். அது கார்த்திகா இருக்கட்டும், சத்யராஜா இருக்கட்டும், பிரபுவாக இருக்கட்டும், இப்படி அவங்க போட்டார். படம் கிளிக் ஆச்சு. அதே செந்தில் வந்து பண்ண முடியல. பெரிய அளவில் நடித்தார், பல வாய்ப்புகளும் வந்தது, ஆனால் அந்த அளவுக்கு போகலை. பிரிஞ்ச பிறகு மறுபடியும் அவங்களால சேர முடியல.
அதுதான் அங்கே முக்கியமாக. அதுக்கப்புறம் தான் இங்கே சினிமாவில் வேறு சில நடிகர்கள் வந்து விவேக், வடிவேலு இவங்கெல்லாம் வந்துடுறாங்க, வந்து அந்த இடத்த ஃபில் பண்ணிக்கிறாங்க. இப்படி தான் நான் சொல்கிறேன். ஒரு கெமிஸ்ட்ரி ஒன்று செட் ஆகிட்டு அது மாறுச்சுன்னா கஷ்டம். அன்னைக்கு வந்து வின்னர் படத்தில் வரக்கூடிய அந்த காமெடின்னு இருக்கிற பலரும் இன்னைக்கு இல்லை. அப்போ நீங்கள் அந்த இடத்துல எப்படி நீங்கள் வடிவேல் கொண்டு வந்துடுறீங்க, மற்றவங்களும் எப்படி கொண்டு வருவீங்க? பல பேர் உயிரோடவே இல்லை, எப்படி கொண்டு வருவீங்க? ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டுனா வடிவேலு எனக்கு தெரிஞ்சுக்க வேணால் குணச்சித்திர நடிகராக தன்னை மாற்றிக்கலாம், அப்பா ரோல் இந்த மாதிரி மாற்றிக்கலாம். நான் அப்படி தான் நான் பார்க்குறேன். சும்மா மறுபடியும் வந்து காமெடினா வரதை விட ஒரு காமெடி கலந்த அப்பாவாக வந்து அவர் நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். நான் அற்புதமான நடிகை யார் வடிவேலு. அந்த அளவுக்கு வந்து டைலக்லாம் பேச சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் அவர் திறமையை வந்து வீணடிக்காமல் வேறு இப்போ மன்னன் படத்தில் மாமன்னன் படத்தில் நடிச்சார்ல, அந்த மாதிரியான ரோலில் வந்து அவர் போகலாம். மீண்டும் வந்து நான் கம்பேக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறதோட அடையாளம் தான் இது நீங்கள் சொல்கிறது. பட் அது எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒர்க் அவுட் ஆனால் மகிழ்ச்சி தான். இதுவரை நம்முடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.